இப்பொழுது நம்ம வந்திருக்கிற அருமையான சாமுவேல் சார் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வால் நாம் யாவர்களை கரங்கள் தட்டி நம்மளை வரவேற்போம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சாக்கியத்திற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதல் முறையாக நாங்கள் குழுவினராய் இங்கே வந்திருக்கிறோம். தெற்கு காடுவெட்டிக்கு 2013ஆம் ஆண்டிலும் 2016ஆம் ஆண்டிலும் நான் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறேன். அதன் பிறகு இந்த பகுதியிலே அதற்கு அதே சேகரத்தினுடைய கிளை சபைக்கு இந்த நாளிலே வர தேவன் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மகன் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழச்சடையமான் குளத்தினுடைய கிழக்கு சபையினுடைய சபை ஊழியராய் இருக்கிறான். அவனுடைய வீடு பிரதிஷ்டை, அதாவது சபை ஊழியர் இல்ல பிரதிஷ்டை அன்னைக்கு நம்ம அருமையான செல்வராய் சாரை அங்கே சந்திக்க முடிந்தது. நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்பொழுது எங்களுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னபோது இந்த நாள் நாங்கள் முன்குறித்தோம். எங்கள் சபை ஊழியரிடத்துல கேட்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அடுத்த நாளே சபை ஊழியர் ஐயா இடத்துல கேட்டு என்கிட்ட இந்த நாளை முன்குறித்தார்கள். சபை ஊழியர் ஐயாவும் அனுமதி கொடுத்தார்கள். இந்த நாளிலும் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்து பயன்படுத்துகிறார் என செல்வராஜ் சாருக்காய் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற உங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் வார்த்தை என்னும் வேலைக்காய் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே தலைகளை தாழ்த்துவோமா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி நாம் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவரை. ஆகவே நாம் அவரை நோக்கி பார்ப்போமா. நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்களை பாடுகளை இந்த நேரத்தில் நாம் நினைத்தவர்களாய் ஆண்டவரே, வார்த்தை எங்களை நோக்கி வரப்போகிறதப்பா, நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா. உள்ளத்தின் ஆழத்திலே நாம் கேட்போமா. உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசுவன் காதலிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசுவன் காதலிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். அவளை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எங்கள் அன்பு இயேசுராஜா, இந்த நல்ல இனிய ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் ஆராதனை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வல்ல கரம் ஆண்டவரை ஈடு இணையற்ற விதமாய் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மீது இறங்குவதா. என்ன பிரச்சனைகளோடு, என்ன பாடுகளோடு, என்ன மன போராட்டங்களோடு, என்ன பாவ போராட்டங்களோடு வந்திருந்தாலும் விடுதலை கொடுக்க வல்லவர் நீர். உம்முடைய ஆலயத்திலே நீர் பரிசுத்தத்தை வைத்திருக்கிறீர் அப்பா, விடுதலையை வைத்திருக்கிறீர். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். என் தகப்பனே, வார்த்தை என்னும் வேளைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். தகுதியற்ற என்னை நீர் முழுவதுமாய் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என் வாயிலிருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இயேசுவின் என்ப நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒருவர் வாசிக்க கேட்போம். யோபுவினுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 5:9. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது, இது யோபுவினுடைய நண்பன்
எலிப்பாஸ் என்கிற நண்பர் இந்த வார்த்தையை முதலாவது சொல்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி இதே வார்த்தையை யோபு சொல்லுகிறான் மறுபடியுமாய். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதே வார்த்தை அப்படியே இருக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அதே யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்கு எதற்கு வருகிறோம் தெரியுமா? நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் இந்த ஆலயத்தில் இருக்கிறபடியினாலே உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தப்படுத்த கடந்த நாட்களிலே நாம் அறிந்தும் அறியாதமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே இனிமேல் அந்த பாவத்தை நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகவும் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஊரிலே, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டமா இருந்தாலும் சரி, தூத்துக்குடி மாவட்டமா இருந்தாலும் சரி, அருகில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டமா இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி மாவட்டமா இருந்தாலும் சரி, ஒரு ஊர் இருந்ததுன்னா அந்த ஊர்ல நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவருடைய வீடு இருக்கும். இந்த இடம் ஒவ்வொருவருக்கும் பெதஸ்தா. ஆலயம் தான் நமக்கு பெதஸ்தா. ஆலயத்தில் தான் அநேக அற்புதங்களை தேவன் செய்தார் என்று வேத புத்தகத்திலே நாம் புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. ஏசாயா 14:24 சொல்கிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதே காரியத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார். வேத புத்தகத்தில் இருந்து நேரம் மிகவும் சொற்பமாய் இருக்கிறபடினாலே ஒரு காரியம் அல்லது 2 காரியத்தோடு பேசி முடிக்க விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது வேத புத்தகம் சொல்கிறது, வேத புத்தகத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 5:7, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன இடம்? பெதஸ்தா என்கிற ஒரு இடம், 5 மண்டபங்கள் உள்ள ஒரு இடம். அங்கே அநேகர் இருப்பார்களாம். யாரெல்லாம் இருப்பார்கள்? அநேக வியாதியஸ்தர் இருப்பார்கள். அங்கே குருடர் இருப்பாங்க, சப்பானிகள் இருப்பாங்க, சூம்பின உருப்புடையவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் எதுக்கு காத்திருக்காங்க தெரியுமா? திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்குவான், அந்த குளத்தை, அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவான். அந்த நேரத்திலே ஒரே ஒருவனுக்கு தான் சான்ஸ். எந்த மனிதன் முந்தி இறங்குகிறானோ அந்த மனிதன் பூரண சுகமடைவான். இதுதான் அந்த குளத்தினுடைய மகிமை. இங்கே ஒரு மனிதன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் 38 வருஷமா அங்க கிடக்கிறான். அவனுக்கு என்ன இருந்திருக்கும்? எல்லாரும் இறங்கிடுறாங்க, சுகமாயிடுறாங்க. நான் 38 வருஷமா இந்த குளத்தருகிலே கிடக்கிறேன், எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையே. அவன் மனசுல நினைச்சிருப்பான். ஏன் அப்படி அவன் நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் திருமணம் ஆகாமல் 38 வருஷமா இங்க இருந்திருந்தான்னா அவனுக்கு தாய் இருந்திருப்பாங்க, தகப்பன் இருந்திருப்பாங்க, உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்திருப்பாங்க. அவங்க யாரும் அவனுக்கு உறுதுணையா இல்லை. ஒருவேளை அவன் திருமணமான மனிதனா இருந்தால் அவனுடைய மனைவி இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. வேதம் அவங்க குறித்து நமக்கு சொல்லல. ஆனா இவன் 38 வருஷமா கிடக்கிறான். அவன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் இருந்திருக்கும், எனக்கு உதவி செய்ய இனி யாரும் இல்லை. இந்த நேரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தாவை தேடி வாரார். அவர் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு வந்திருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், பரிசுத்தாவியானவர் சொல்லி இருக்கலாம், 38 வருஷமா தான் செய்த பாவத்தை நிமித்தம் ஒரு மனிதன் குளத்தின் கரையிலே கிடக்கிறான் என்று சொல்லி. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இயேசு அந்த
குளத்து அருகிலே வருகிறார். இந்த மனிதனை தான் பார்க்கிறார். அங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, அவங்களை எல்லாம் பார்க்கல. யாரை மட்டும் பார்க்கிறார்? 38 வருஷமாய் வியாதி கொண்டு அங்கே கிடக்கிற மனிதனை பார்க்கிறார். அவனை பார்த்து ஒரு நல்ல வார்த்தை கேட்கிறார். சொஸ்தமடைய விரும்புகிறாயா? நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆமாயா ஆமாயா என்று சொல்லியிருப்போம். ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அப்ப அவன் உள்ளம் எதை ஏங்கி இருக்கு தெரியுமா? ஐயோ, நான் உதவாரற்று ஒரு மனிதனாய் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஒரு மனிதனுக்கு மட்டும் உன் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லுகிறார். அப்படியே அவன் சுகமாகி போகிறான். அங்க இருந்த வேற யாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயம் எதற்காய் வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த ஆலயத்திற்கு பெரிய ஊழியர்கள் வரலாம், சிறிய ஊழியர்கள் வரலாம், அல்லது என்னை போல ஒன்றுக்கும் உதவாதவன் வரலாம். ஆனா நீங்க நம்பி வர வேண்டியது ஊழியக்காரனை அல்ல, இயேசுவை நம்பி இந்த ஆலயத்துக்கு வந்தா தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். இடுப்பு வலி இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம், ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நாளிலே நீங்க வந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இரவு முழுவதும் தூங்க முடியாத ஒரு நிலையில இருப்பீங்க, சொப்பனமா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அல்லது மனதுக்குள்ள அநேக எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனா இன்று வந்திருக்கிறீங்க. தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அவர் பெரியவர், அவர் வல்லவர். அவர் என்ன செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடுவார். அவர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவரை நம்பி நம்ம வர வேண்டும். இந்த ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். நீங்க அவரை நம்பி வரும்போது என்ன செய்யும் நடக்கும் தெரியுமா? அற்புதம் நடக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியா ஆண்டவர் ஆலயத்திற்கு போகிறார். அங்க இந்த 38 வருஷம் அந்த பெதஸ்தாவில் அருகிலே கடந்தவன் ஆலயத்துக்குள்ள இருக்கிறான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி நீ என்ன செய்யாதப்பா, இனி பாவம் செய்யாத. நீ ஏன் 38 வருஷம் கிடந்த தெரியுமா? நீ செய்த பாவத்தை நிமித்தம் தான் நீ அங்க கிடந்த. ஆகவே இனி பாவம் செய்யாத. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம், ஆனா அற்புதம் நடக்கும். பாளையங்கோட்டையில செல்வராஜ் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியர் உண்டு. அவரோடு நான் 16 ஆண்டுகள் உடன் ஊழியராய் இருந்திருக்கிறேன். இந்த 2 பேருக்கு ஊழியம் பெருத்து போச்சு. ஆகவே இன்னைக்கு தனித்தனியா செய்கிறோம். அவரோடு இருக்கும்போது ஒரு நாள் அங்க பாளையங்கோட்டையில நேருஜி கலையரங்கம் இப்போ புதுசா மாற்றி அமைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால அதுதான் நம்முடைய ஊழியர்கள் அநேகர் வரக்கூடிய இடமா இருக்கும். நெல்லை முழுவர ஜெபத்துல இருந்து அங்க ஒரு 5 நாள் அல்லது ஒரு வாரம் அங்கே கூட்டம் நடக்கும். இப்படி அநேக ஊழியர்கள் வருவாங்க. நாங்க ஒரு நாள் ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு ராத்திரி ஒரு 8:15 அந்த பக்கமா கடந்து போக வேண்டி இருந்தது. அப்ப நானும் அந்த ஊழியரும், யாரோ ஒருவர் வந்திருக்கிறார், அவர் என்ன பிரசங்கம் பண்ண போகிறார் என்று கேட்போமே, கொஞ்ச நேரம் நம்ம ஊழியத்தை தான் முடிச்சிட்டோமே என்று சொல்லி நாங்க என்ன நினைச்சோம் தெரியுமா? அங்க ஆரம்பிச்சு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஊழியர் பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்திற்கு முந்திய கொஞ்சம் ஜெப நேரம். அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். நாங்க அப்பதான் போய் சேருகிறோம். காம்பவுண்டுக்கு வெளியே நாங்க 2 பேரும் கையை வச்சுட்டு உள்ளுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஊழியர் அங்க இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த இடத்திற்கு வெளியே, காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு சகோதரன் ஒருவர் நிற்கிறார். அவர் தன்னுடைய இடுப்பு பகுதியிலே பயங்கர வேதனையோடு இருக்கிறார். குனிய முடியாது, நிமிர முடியாது, உட்கார முடியாது, எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் இந்த கிரவுண்டுக்கு வெளியே தான் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய வல்லமை அவர் மீது இறங்குவதை நான் பார்க்கிறேன். அவரை இப்பொழுது தேவன் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் சுகமாகிறார் என்று சொன்னார். என் பக்கத்துல இருந்தவர் ஒரு தீர்க்கதரிசியான ஊழியர். அவர் ஏன் முதுகுல தட்டிட்டு, பிரதர், இது உங்களுக்கான வார்த்தை தான், உங்களுக்கு தான் ஆண்டவர் சுகமாக்குறான்னு சொல்றாரு என்று சொன்னார். அந்த நிமிடத்தில் தானே, கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். நான் டெல்லிக்கு ஊழியத்திற்கு போக வேண்டிய நேரம். அந்த குனிய முடியாமல், நிமிர முடியாமல் பல மாதங்களாய் பாடுபட்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு அப்படியே சுகமானேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் வேடிக்கை தான் பார்க்க போனேன்.
எங்கள் ஊழியத்தை முடித்து இந்த ஊழியர் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போகிறார், அவர் எப்படி பிரசங்கிக்க போகிறார் என்று வேடிக்கை பார்க்க தான் போனேன். அங்கே முழுமையாய் நிற்பதற்காய் நாங்கள் போகல. ஆனா தேவன் பாருங்க, அந்த நேரத்தை தெரிந்தெடுத்து கொண்டார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நம்ம நினைக்காததெல்லாம் செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, நம்ம நினைச்சது ஒன்னா இருக்கும், ஆண்டவர் நினைக்கிறது ஒன்றாயிருக்கும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை தொடுவார், நம்மை பலப்படுத்துவார். இந்த ஆலயத்துல எப்படி பிரசங்கம் கேட்கணும் தெரியுமா? சும்மா சாதாரணமெல்லாம் வரக்கூடாது. கோழி குழம்பு வெந்துட்டா, நம்ம புருஷன் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாரா, சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரா, இன்னைக்கு போற பக்கம் பார்த்தா 12:15 ஆயிரம் போலுக்க, அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்தா நம்முடைய உள்ளத்தை ஊற்றக்கூடிய ஒரு இடமா இருக்க வேண்டும். அன்னாள் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றினாளா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எதிர்பார்ப்போடு வரணும். அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? எதிர்பார்ப்பார். நான் சார்ட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, முதல் மணி எத்தனை மணி அப்படின்னு சொல்லி. 10 மணி 10:15 அப்படின்னாங்க. நாங்க 9:30 வந்துட்டோம். ஆமா, ஏதாவது சின்ன பிள்ளைகள்லாம் முதல்ல வரும்னு பார்த்தோம். வந்தவங்க எல்லாம் பெரியவங்க தான் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற சபையிலெல்லாம் குட்டீஸ் வருவாங்க, வயதானவர்கள் வருவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவர். அவரை நாடி அவரை தேடி நாம் வரும்போது என்ன செய்வார்? தேவன் பெரிய காரியங்களை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாய் வேத புத்தகத்திலே ஒரு மனிதனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் லூக்கா 19:3-4 நான் வாசிக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசு எரியோவுக்கு வாரார். அங்கே உள்ள வீதி வழியாய் தன்னுடைய பின்தொடரக்கூடிய தன்னுடைய சீஷர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல ஆயக்காரம்னா இன்னைக்கு இன்கம் டாக்ஸ், ஆமா, வரி வசூலிக்கிறவனுக்கு தலைவன். இரண்டாவது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல ஐஸ்வர்யவான், பணக்காரன். இவனுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு அநேக காரியங்கள் காதுல கேட்டிருக்கும். இயேசு என்கிறவர் ஒருவர் இருக்கிறாராமே, அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறாராமே, அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை. முதல்ல சொன்ன பெதஸ்தா குளத்து அருகில இருந்தவனுக்கு ஆசை இருந்தது சுகமாக. ஆனா அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இயேசு வந்தார், அவனை சுகமாக்கினார். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், இவனுக்கு ஆசை இயேசுவை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். இயேசுட்ட போய் ஜெபம் பண்ணணும், அற்புதங்களை பெறணும், இப்படி எதுவுமே அவனுக்கு இல்லை. இவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை இயேசுவை பார்க்க வேண்டும். எல்லாரும் அவரை பற்றி பெருசா பேசுறாங்க. நானும் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், நான் வரி வசூலிக்கிறவர்களுடைய தலைவன். ஆகவே இவனுக்கு அந்த பெருமை அவனுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா இந்த மனிதனுக்கு ஆசை என்ன தெரியுமா? இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குள்ளமாயிருந்தான். ஜனக்கூட்டத்துல நின்னா நம்ம சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவன் இருந்திருப்பான். ஆகவே அவனுக்கு ஒண்ணும் ஓடல. அவன் முதல்ல முயற்சி பண்ணி பார்த்திருப்பான், ஜனக்கூட்டத்துல போய் பார்த்திருப்பான், அவரை பார்க்க முடிந்திருக்காது. ஆகவே அவன் உள்ளத்துல ஒரு எண்ணம் எண்ணுகிறான், நான் அவரை எப்படி பார்க்க. ஆகவே இயேசு வரும் வழியிலே முன்னால ஓடுகிறான். அங்க ஒரு அத்தி மரம் அல்ல, காட்டத்தி மரம். நம்ம இடங்கள்ல பூவரச மரம் உண்டு, அதுல 2 வகை உண்டு, ஒண்ணு நாடு, இன்னொன்னு காடு. இதே மாதிரி அங்கே இருந்த அந்த அத்தி மரம் காட்டத்தி மரம். அத பார்க்கிறான். இந்த வழியா தானே வராரு, நான் எங்கிருந்து பார்ப்பேன்? இந்த காட்டத்தி மரத்துக்குள்ள ஒளிந்திருந்து பார்ப்பேன். இந்த அத்தி மரங்களை குறித்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அத்தி மரம் இலைகள் உள்ளதா இருந்தால், இப்ப இங்க ஒரு பூவரச மரம் இன்னைக்கு அடர்த்தியா இருக்கு, அதுக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருந்தா கூட தெரியாது. இவனுக்குள்ள என்ன ஆசை? நான் இந்த மரத்துல ஏறுவேன். அப்ப இள வயதிலே அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான்? மரம்லாம் ஏறி பழகி இருக்கான். இவன் இப்போ என்ன யோசிக்கிறான்? இந்த மரத்துல ஏறிட்டான். ஏறி அவன் என்ன நினைச்சிருப்பான்? நான் மறைஞ்சிருக்கிறது யாருக்கும் தெரியாது, இந்த மரத்துல இலைகளை ஒதுக்கி கொண்டு இயேசுவை யார் என்று பார்ப்பேன், மேல இருந்து பார்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சந்தோஷமா மேல ஏறிட்டான், ஒளிஞ்சிருக்கிறான். இப்போ இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் அவரை பின்தொடரக்கூடிய ஜனங்களும் வராங்க. அவங்கள பார்த்து அவங்க வந்து கொண்டு இருக்கும்போது இயேசு நிற்கிறார். அப்படியே மரத்தை எட்டி பார்த்திருப்பார். எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க,
இயேசுக்கு வயிறு பசிக்கோ, அத்தி மரத்தை பார்த்தோன்னா பழம் எது இருக்கான்னு பார்க்கிறாரோ என்று சொல்லி, அடுத்தபடியா அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்திருக்கும். மரத்தை பார்த்து பேசுறாரு அப்பா, அதுவும் சகைன்னு சொல்றாரு. எப்படி இவர் சொல்றாரு அப்படிங்கும்போது ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது மேல உள்ள இலைகள்லாம் அசைஞ்சிருக்கும். அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அடா படுவாவி பய, மரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா நமக்குள்ள சகையும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. இப்ப மேல இருந்து இறங்கி வாரான். இறங்கி வர்றவனுக்கு பயம். என்ன பயம் இருந்திருக்கும் தெரியுமா? முதல் பயம், நான் ஒளிஞ்சிருந்ததை இவருக்கு எப்படி தெரியும்? நான் ஒளிஞ்சிருந்தது இவ்வளவு அடர்த்தியான மரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறேன், இவருக்கு எப்படி தெரியும்? ரெண்டாவது அவனுக்கு இருந்த மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? என் பேரு சகைன்னு இவருக்கு யார் சொன்னா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆச்சரியமான வேதம் சொல்லக்கூடிய உண்மைகள். இன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன், உங்களை பார்த்து நான் சொல்ல முடியுமா பேர? உங்க தாத்தா யாருன்னு சொல்லி? ஆனா பரிசுத்தாவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா 2 வரங்கள் இருக்கு. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். இந்த 2 வரங்கள் இருந்தா, இப்ப நான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய முன்னால எழுப்பி விட்டு, எம்மா உன் பேர் இது, உங்க அப்பா பேர் இது, உங்க அம்மா பேர் இது, உங்க தாத்தாவினுடைய ஊர் இந்த ஊர்ல இன்னொரு ஊர், அவர் அந்த ஊர்ல அவருடைய பேர் இது, அவருக்கு ஒரு பட்ட பேர் உண்டு, அது என்னன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என் மீது இருந்து அவர் என்ன சொல்ல வைத்தா சொல்லலாம். நானும் ஆரம்ப நாட்களிலே வாலிபனாய் இருக்கும்போது, கர்த்தருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத நாட்களிலே, ஜான்ஸ் காலன், அதாவது அந்த வேவசி கிரவுண்ட்ல இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள்லாம் நடக்கும். நான் சொல்வது 1970-72களிலே. அப்ப நான் போயிருக்கிறேன். அப்போ சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் சில பேர் சொல்லி அழைப்பார். நான் மனசுல எண்ணிடுவேன், இங்கதான் ஊரை சுத்தி, திருநெல்வேலியை சுத்தி எத்தனையோ ஊர் இருக்க, முக்கூடலை சுத்தி எத்தனையோ ஊர் இருக்க, இவரு இங்க இருந்து மக்கள் போட்ட லெட்டரை வாசிட்டு யார் அந்த சாந்தி, யார் அந்த பியூலான்னு சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த வேதத்தை வாசித்து பரிசுத்தவான்களோடு கர்த்தர் என்னை இணைத்த போது, அதுவும் தமிழகத்தின் தலை சிறந்த தீர்க்கதரிசிகளோடு என்னை இணைக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ஒரு மனிதனை எப்படிப்பட்டவன் என்று கண்டுகொள்ளலாம். அப்படி ரோட்ல போகும்போதே கண்டுகொள்ளலாம். ஏன்னா தேவன் என்ன பழகு வைத்த ஊழியர்களெல்லாம் அப்படிதான் ஊழியர்களை வைத்தார். நார்வேயில் ஒரு ஊழியர் உண்டு. அவர் பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு வருவாராம். ஒவ்வொரு முறையும் அங்கே உள்ள கிறிஸ்தவ வியாபாரிகள் என்ன செய்வாங்களாம், எனக்கு ஜோமனுங்க பிரதர் என்று தன் கடைக்குள்ள கூட்டு போய் ஜோமனை வைப்பாங்களாம். இப்படி அங்க ஒரு தேங்காய் கடைக்காரர் இருந்தார். இப்போ அந்த இதெல்லாம் இடிச்சிட்டாங்க. பழைய நாட்களிலே அவர் அந்த இடத்துக்கு போகும்போது, அந்த ஊழியர் போய் அந்த கடையில ஜெபம் பண்ணும்போது அந்த கடைக்காரர் சொன்னாராம், பிரதர் இன்னைக்கு காலையில இருந்து இது வரைக்கும் ஒரு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது பிரதர், பக்கத்து கடைக்கெல்லாம் போறாங்க, என் கடையை ஒரு பையிலும் தேடி வர மாட்டேங்காங்க, அவ்வளவு கஷ்டம். ஏன்னா வந்த ஊழியருக்கு காணிக்கை ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சவரு இவருக்கு குறைச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுல அவர் சொல்லிவிட்டார். பாருங்க, அவரும் அந்த கடையில ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதியும், அநேகர் வந்து நல்ல பொருட்களை எல்லாம் வைத்திருக்கிற தேங்காவெல்லாம் வாங்க உதவி செய்யணும் ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொன்னார், பிரதர் உங்க பாக்கெட்ல 235 ரூபாய் 50 காசு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். நடுங்கி போனார். ஏன்னா வித்ததெல்லாம் இங்கதான் இருக்கு பாக்கெட்ல. நான் சொல்வது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால. அப்போ 200 சில்லற ரூபாங்கிறதே பெரிய காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நினைக்கிறதும் அல்ல மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்கிறவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டால் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர். ஒரு மனிதனை இன்னான் இவன் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு சொன்னா, நம்ம நினைத்தா அது வேற போயிரும். ஆமா, ஆண்டவரே அப்படிப்பட்ட அநேக காரியங்களை சொல்லக்கூடியவர். அந்த கிருபை நம்ம ஆண்டவரிடத்துல இருந்தபடியினாலே சகைவே என்று அழைத்தார். அவனுக்கு பயம் உண்டாயிற்று. நான் மறைந்திருந்த இடம் அவருக்கு தெரியுது. 2வது என் பேரு தெரியுது. இப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. இப்ப 3வது பயம், வீட்டுக்கு வந்தா நான் அநியாயமா வாங்கி வீட்டுல நிறைய பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். என் பேரை தெரிஞ்சவரு, நான் மறைஞ்சிருக்கிற இடத்தை தெரிஞ்சவரு, வீட்டுக்கு வந்தா
எவன்ட்டெல்லாம் அநியாயமா வாங்கினதுன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு அவனுக்கு உள்ளத்துல பயம் உண்டாயிற்று. இந்த பயத்தின் மத்தியில இயேசு நடந்து அவங்க கூட போயிட்டு இருக்கிறார். திடீர்னு நிக்கிறான், நின்னுட்டு சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதிய ஏழை கொடுத்துடுறேன். இப்ப இவன் இருக்கிற மொத்த சொத்துல முதல்ல பிராயச்சித்தம் செய்யறான். நான் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் அதை வீட்டுக்குள்ள வந்துட்டா தெரிஞ்சிரும். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், பாதிய ஏழை கொடுத்துடுறேன், மீதி பாதி சொத்து தான் இருக்கு. இப்ப என்ன சொல்லுகிறான், இந்த பாதி சொத்துல நான் எவனிடத்திலாகிலும் அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் 4 எத்தனையா கொடுக்கிறேன். 10 வெள்ளி வாங்கியிருந்தோம்னா 40 வெள்ளி அவனுக்கு கொடுத்துடுறேன். அப்ப யோசித்து பாருங்க, பாதி சொத்து தான் இருக்கு, மீதி பாதியில இவன் எவன்ட்டெல்லாம் அநியாயமா வாங்கியிருந்தானோ அவன்கிட்டெல்லாம் என்ன செய்ய போறான், மீதியை கொடுத்துட போறான். அப்ப இவனுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு கிருபையுள்ள வார்த்தை தான் வந்தது. சகைவே இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும். பார்க்க வந்தவனை ஆண்டவர் வெறுங்கையா விடல, அவனை பேர் சொல்லி அழைத்தார், அவன் வீட்டுக்கும் சென்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஆசை இருக்கா? ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? பார்க்க விரும்பினவனுக்கு ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து வீட்டுக்கு கூட்டு போனாரே, எவ்வளவு அதிசயமான காரியம், எவ்வளவு அற்புதமான காரியம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே காரியத்தை செய்வார். நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 1863 ஆண்டாய் இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அமெரிக்க தேசத்துல 16வது ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். அங்க வெள்ளையர்களும் இருந்தாங்க, கருப்பின மக்களும் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் அடிக்கடி பிரச்சனை வரும். இவர் என்ன பண்ணினார், அந்த 16வது ஜனாதிபதியாய் அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு வந்த போது அவங்களும் நம்ம போலதான்ப்பா என்று சொல்லி, அவர்கள் அதுவரைக்கும் அடிமையா இருந்தாங்க, இனிமே யாரையும் கருப்பின மக்களை அடிமைத்தனம் நாம் செய்யக்கூடாது, அவர்கள் சுயாதீனமாய் நம்மை போல உள்ளவர்கள் என்று சொல்லி ஒரு விடுதலையை அவருக்கு கொடுத்தார். ஆகவே கருப்பின மக்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் ஆண்டவர் தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தின் வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தவர் ஆபிரகாம் லிங்கன் சொல்லி அவரை பார்க்க ரொம்ப ஆசை. ஆபிரகாம் லிங்கனை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசை. யாருக்கெல்லாம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம செல்லுல பார்த்துடுறோம், டிவியில பார்த்துடுறோம், உலகம் முழுவதையும். ஆனா அந்த நாட்களில் அப்படி இல்லை. ஆமா, அந்த நாட்கள்ல சைக்கிள் கூட இல்லாத நாட்கள். நான் சொல்கிற 1800 வருடங்களிலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்கும்போது எப்படி வரும்? காது வழி செய்தியா தான் வரும். ஒரு கிராமம் இருந்தது அமெரிக்காவில், ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்தை தாண்டி ஒரு 4 கிராமத்தை தாண்டி ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல் வளாகத்துல ஆபிரகாம் லிங்கன் வந்து சொற்பொழிவாற்ற போகிறார் சாயங்காலம். ஏன்னா நம்ம பகுதியில வெயில் அதிகம் உள்ள பகுதி, அமெரிக்க தேசத்துல 4 மணிக்கெல்லாம் நம்ம சாயங்கால நிலைமையை போல இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல அங்கே வந்த பள்ளி கிரவுண்ட்ல வந்து அவர் சொற்பொழிவாற்ற போகிறார் என்று சொல்லி அப்படியே காதுவழி செய்தியாய் பரவியது. எல்லாருக்கும் ஆசை. எப்படி ஆசை? எப்படியாவது ஆபிரகாம் லிங்கனை பார்க்கணும், ஏன்னா நமக்கு விடுதலை வாங்கி தந்த மனிதரை பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை. ஆகவே எல்லாரும் காலமே புறப்பட்டு போக ஆரம்பித்தாங்க. அந்த நடக்கக்கூடிய அந்த கூடுகைக்கு ஒரு 4 ஊருக்கு தள்ளி முன்னால ஒரு குடும்பம் இருந்தது. அதுவும் அந்த கருப்பின மக்கள் இருந்த குடும்பம். அந்த கருப்பின மக்கள் இருந்த அந்த குடும்பத்துல தகப்பன் கிடையாது, தாய் மட்டும். அவர்களுக்கு 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகள் இருந்த தாய்க்கு ஒரு ஆசை, எப்படியும் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஆபிரகாம் லிங்கனை கட்டாயம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் 7 பேரையும் கூட்டாங்க. ஏம்பா, நமக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார், அந்த மனிதரை நீங்க போய் பார்த்து அவர் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வரணும். ஆகவே நீங்க போங்க, நான் வீட்டுல உட்காந்து காலையிலே சமையல் பண்றேன், நீங்க காலமே போயிருங்க என்று சொல்லி அந்த வீட்டுல ஒரு மூத்த வாலிப மகள் இருந்தா. அவ சொன்னாலாம் தன் தாயை பார்த்து, எம்மா எங்களுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு, அவர் உயிரோட இருந்தா நாங்க எல்லாரும் யாரை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம். ஆனா உனக்கு வயசாகி போச்சு, நீதான் அவரை பார்த்துட்டு வரணும்.
ஏன்னா நீங்க பட்ட கஷ்டங்கள் தான் ரொம்ப எங்கள் காலம், இனிமேல் அடிமை இல்லாத காலம். ஆகவே எம்மா நீ 6 பிள்ளைகளையும் கூட்டிட்டு நீ போ, நான் வீட்டுல உட்கார்ந்து சமையல் பண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த தாயை காலமே அனுப்பிட்டு 6 பிள்ளைகளோட உடன் பிறந்த தம்பி தங்கச்சி எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த மூத்த பெண் பிள்ளை மட்டும் அங்கே உட்கார்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இந்த 1800 வருடங்களிலே அமெரிக்க தேசத்துல எங்கேயும் டீ கடைகள் கிடையாது, ஹோட்டல்ஸ் கிடையாது. இப்போ உங்க ஊர் தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டோமே. இப்ப நான் தான் அந்த நாட்கள் மாதிரி அப்படி வந்தா யார் வீட்டையாவது கதவை தட்ட வேண்டியது, தட்டி ஏதாவது இருந்தா சாப்பிட கொடுங்க என்று கேட்க வேண்டியது. வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது காசை கொடுத்து போகிறது. இப்படிதான் அந்த அமெரிக்க தேசத்துல அந்த 1860களில வெளியில இருந்து வரக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு வீட்டை கதவை தட்டுவாங்களாம். அந்த கதவை தட்டி அந்த வீட்டுல போய் ஏதாவது கேட்பார்களாம், அவர்கள் கொடுத்தால் சாப்பிடுவாங்களாம். இதே போல இந்த பெண் வீட்டுல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. மத்தியான நேரம் இந்த கதவை தட்டும் போது அந்த பெண் கதவை திறக்கிறார். ஒரு மனிதர் உள்ளுக்கே வருகிறார். எம்மா சாப்பாடு எது கிடைக்குமா? நான் பக்கத்துல நடக்கிற மீட்டிங் போயிட்டு இருக்கிறேம்மா, பக்கத்துல நடக்கக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் மீட்டிங்காக நான் போயிட்டு இருக்கேன், ஏதாவது உணவு இருந்தா தாமா. உடனே இந்த வாலிப மகள் சொன்னாலாம், எங்க அம்மாவும் என் தம்பி தங்கச்சி 6 பேரும் போயிருக்கிறாங்க ஐயா, நான் அவங்களுக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு அரை மணி நேரம் நீங்க காத்திருந்தீங்கன்னா நான் என் வீட்டுல சமையலை முடிச்சிடும் உங்களுக்கு தருவேன், அரை மணி நேரம் காத்திருக்க முடியுமா? அவர் சரி என்று சொல்லிட்டார். கடைசியில் இவள் சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போதே பேசுகிறார். உங்க அப்பா எங்க என்று அவர் கேட்கிறார். எங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. உங்க அம்மா என்ன செய்யறாங்க? பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் வேலை செய்யறாங்க ஐயா, அதுல கிடைக்கிற சம்பாத்தியத்தை வைத்துதான் எங்களை நடத்துறாங்க. பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்களா? இவன் மட்டும் நான் கொஞ்சம் வகுப்பு படித்திருக்கிறேன், படிக்க முடியல ஐயா, என் பிள்ளைக்கு தம்பி தங்கைகள் எல்லாம் படிக்காம தான் இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் இந்த குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார். கடைசியில இவ சமையலை முடிச்சுட்டா. இப்போ அந்த வீட்டுல இருந்த ஒரு உடைந்த சேரை தூக்கி போட்டு அதுக்கு அடையெல்லாம் கட்டி அவரை உட்கார வைத்தார். முன்னால ஒரு ஸ்டூலை தூக்கி போட்டு ஒரு தட்டுல அவருக்கு உணவு கொடுத்தார். சாப்பிட்டு முடித்தார். முடித்த உடனே தான், ஏன்னா வெளிநாட்டுகளை எல்லாருமே கோட்டு தான் போட்டிருப்பாங்க, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த பெண்ணிடத்துல கொடுத்தார். உடனே அந்த வாலிப மகள் வாங்கி பார்த்த உடனே பயந்து போனாள். என்னையா நிறைய கொடுக்கீங்களே, நான் கொடுத்த சாப்பாடுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க? இல்லம்மா, நீ அப்பா இல்லாத பிள்ளை, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்னால முடிந்த ஒரு சின்ன உதவி, ஆகவே நீ இதை வைத்துக்கொள் என்று சொல்லி. உடனே அந்த பெண் கேட்டாளாம், நீங்க உங்க பேரை சொல்லுங்களேன், எங்க அம்மா வந்தா இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்கிறீங்க, நான் எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், இப்படி இந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் கொடுத்தாரு, அவருடைய பேர் இது, நம்முடைய கஷ்டத்தை பார்த்து கொடுத்தாருமான்னு சொல்லணும்னு நினைக்கேன், ஆகவே உங்க பேரை சொல்லுங்க. அவரும் தன்னுடைய பெயரை சொல்லிட்டு போயிட்டாரு. இரவு ஆனது. தாயும் 6 பிள்ளைகளும் வந்தாங்க. வந்த உடனே அவங்க அம்மா, சமையல்லாம் முடிச்சிட்டியாம்மா? மத்தியானமே முடிச்சிட்டம்மா. உடனே இவ கேட்டா, எம்மா நீங்க போனீங்களே, நம்ம ஆபிரகாம் இங்க பாத்தீங்களாமா அப்படின்னு கேட்டா. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லம்மா, பெரிய கூட்டம், எல்லாம் கருப்பின மக்கள் தான் இருந்தாங்க, அவ்வளவு பெரிய கூட்டம், நாங்க ஒரு ஓரமா நின்னோம், தூரமா பார்த்தோம், ஒரு ஒல்லியான ஒரு உருவத்துல ஒருத்தர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. அங்க வச்சிருந்த சின்ன ஒலிபெருக்கி மூலம் லேசா எங்க காதுகளுக்கு அந்த சத்தம் வந்தது. அவரை பார்க்க முடியலம்மா, ஆனாலும் அவருடைய தோற்றம் மட்டும் அப்படி தூரமா தெரிஞ்சதுமா, பார்த்துட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த மகள் சொன்னா, இவன் நம்ம வீட்டுக்கு ஆபிரகாம் லிங்கன் வந்தார் தெரியுமாம்மா? தாய்க்கு ஒன்றும் புரியல. எம்மா, நம்ம ஆபிரகாம் லிங்கனுக்கு வந்தாருமா, நான் அவரை முகமுகமா பார்த்தோம்மா, இங்கதாம்மா உட்கார வச்சிருந்தேன், இந்த சேர்ல தான் உட்கார வச்சிருந்தேன், இந்த ஸ்டூல்ல தான் சாப்பாடு போட்டு கொடுத்தேன், நான் பாருங்க அவர் கொடுத்த பணம். தாய்க்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஒரு சாதாரண மனிதனாய் அந்த ஏழை வீட்டுல வந்து சாப்பிட்டா. எந்த பெண் இயேசுவை, அந்த ஆபிரகாம் லிங்கனை பார்க்க விரும்பவில்லை, இன்னொரு காலம் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னாலோ, தேவன் பாருங்க அவருடைய சித்தத்தின்படி அந்த மனிதரையே அந்த வீட்டுக்கு அனுப்பினார். அந்த ஆபிரகாம் லிங்கனை ஒரு தகப்பனிடத்துல பேசுவது போல 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெண் கொடுத்த உணவை சாப்பிட்டாள், அப்படியே சென்றார் அவர். ஆனா அவருடைய தாயோ மற்றவர்களோ தூரத்தில் அவரை பார்க்க முடிந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆலயத்திற்கு எதற்கு வருகிறோம் தெரியுமா?
நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வருகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க வருகிறோம், அவர் கொடுக்கிற சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தான் இந்த ஆலயத்துக்கு வருகிறோம். மறந்து விடாதீர்கள். நாம் நினைத்தது வந்தது ஒன்றாயிருக்கலாம், ஆனால் ஆண்டவரை பார்க்க விரும்பிய சகேயுவுக்கு அவன் வீட்டுக்கு சென்றார், அவனை ஆபிரகாமின் குமாரனாக்கினார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். பெதஸ்தா குளத்திலே இனி ஒரு காலம் எனக்கு சுகம் கிடைக்காது, என்னை கொண்டு போய் யாரும் ஒருவரும் இல்லை என்று சொன்ன மனிதனுக்கு இயேசுவே வந்து சுகமாக்கினார். தலைகளை தாழ்த்துவோமா, ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரிடத்துல சொல்வோம், நாங்கள் நினைத்தது ஒன்றாயிருக்கலாமாப்பா, ஆனால் நடப்பது உம்முடைய சித்தத்தின்படிதான் நடக்கும். என் தகப்பனே, நீர் எங்களை தொடக்கூடிய வல்லவர், நீர் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வல்லவர். என் தகப்பனை, உம்முடைய பாதத்துல விழுகிறோம் அப்பா. நாங்கள் எதை நினைத்து வந்திருந்தாலும் இன்று இந்த மத்தியான வேளையில நீர் எங்களை தொட வல்லவர், எங்களை அதிசயம் செய்ய வல்லவர், எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஒரு பெண், நான் ஆபிரகாம் லிங்கனை எனக்கு பார்க்க நாள் இருக்கிறது என்று நினைத்து தன் பெருந்தன்மையோடு தன் தாயையும் 6 பிள்ளைகளையும் அனுப்பிய அந்த பெண்ணுக்கு தேவனே அந்த வீட்டை கதவை தட்டும்படியாய் ஆபிரகாம் லிங்கனை வைத்து அந்த வீட்டிலே சாப்பாடு கொடுக்கவும், அந்த குடும்பத்தின் நிலையை அறிந்து அந்த குடும்பத்திற்கு உதவி செய்யவும் தேவன் வைக்க முடியும் என்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வானத்தையும் பூமியையும் படைத்த, சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் உங்கள் முன் இருக்கிறார், இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவரிடத்திலே நம்முடைய வேதனைகளை, பாடுகளை, கஷ்டங்களை, இன்னும் எதிர்நாட்களை நாம் ஏன் சொல்லக்கூடாது? ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமா, ஆண்டவரே, எனக்கு வரக்கூடிய நாட்களிலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றித்தாரு, திருமணமாகாத என்னுடைய மகளுக்கு, மகனுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும், வேலை இல்லாத என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு நீர் அதிசயங்களை செய்யும் என்று ஏன் சொல்லக்கூடாது? ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வரும் என்று எனக்கு தெரியும், பாவத்தினுடைய தண்டனை என் மீது வரும் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் 38 வருஷம் பெதஸ்தா குளத்தருகிலே இருந்த மனிதனை போல துணிகரமாய் ஆண்டவரே பாவத்தை செய்து அதன் நிமித்தம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய ஆலயம் ஒரு பெதஸ்தா, ஆண்டவரே என்னை நீர் விடுதலையாக்க முடியும், எனக்கு ஒரு சுகம் கொடுக்க முடியும் என்று என் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஏன் சொல்லக்கூடாது? உன் வாய்களை திறந்து, ஆண்டவரே என் வாழ்விலே இவைகளை தாரும், உமக்கு பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காய், கல்விக்காய், இன்னும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் வரக்கூடிய பண்டிகை காலங்கள், அதே போல தேவன் கொடுக்கக்கூடிய புத்தாண்டு ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோமா? நாம் அனைவரும் தேவனை நோக்கி கெஞ்சுவோமா? எங்கள் அன்பு இயேசு ராஜா, இந்த நல்ல ஆண்டவரே மத்தியானத்தை நெருங்கக்கூடிய வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோமாப்பா. இப்பொழுது உம்முடைய ஈடு இணையற்ற கிருபை வந்திருக்கிற ஆண்டவரே இந்த திருச்சபையாரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே ஒலிபெருக்கிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீதும் உம்முடைய வல்ல கரத்தை வைப்பீராக. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மாறாத தேவனுடைய வல்ல கரம் வந்திருக்கிற பிள்ளைகளை தொடுவதாக ராஜா. இப்பொழுதும் யார் யார் பலவீனமாய், சுகவீனமாய் இந்த ஆலயத்திற்குள்ளாய் இருந்தாலும், ஆண்டவரே ஆலயத்திற்கு வெளியே ஒலிபெருக்கிலே யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இப்பொழுதும் சுகமளிக்க வல்லமை அவர்களுக்குள்ளே பாய்ந்து செல்வதாக, ஒரு விடுதலை, ஒரு சுகம் இப்பொழுது அவர்களுக்கு சம்பவிப்பதாக. என்ன பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இப்பொழுது மாறி மறையும்படியாய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கால்கள் பகுதியிலே வேதனை உள்ளவர்கள், ஆண்டவரே அப்படியே நரம்புகள் இழுத்துக் கொள்வது போல பிரச்சனை உள்ள பிள்ளைகளை இப்பொழுது நீர் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை வல்லமை அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது ஈடு இணையற்ற விதமாய் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. சுகத்தினாலும் பலத்தினாலும், அதே போல பொல்லாத சத்துருடைய பிடிகள், மந்திரவாதத்தின் கிரியைகள், ஆண்டவரே ஏவல்களுடைய கிரியைகள் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு இருக்குமானால் வந்து அண்டிய ஆவிகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் துரத்தி விடுவீராக. உம்முடைய வல்லமை அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது ஈடு இணையற்ற விதமாய் இப்பொழுது இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனரை பலப்படுத்துவீராக. வயதான அன்பு பெற்றோரை உம்முடைய கிருபையினாலே நீர் ஏந்தி சுமந்து தப்புவிப்பீராக. அப்படியே குடும்ப தலைவர்கள், தலைவிகள் ஒவ்வொருவர் மீது உம்முடைய கிருபை இறங்குவதாக ராஜா. வாலிப தம்பிமார், தங்கைமார் அவர்கள் மீது உம்முடைய கிருபை இறங்கட்டும். சிறு பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை இறங்குவதாக. இந்த செகண்ட் டைம்ல ஆண்டவரே ஆப்பேளி நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் தருவீராக. என் தகப்பனே, தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும்.
உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மீது வையும். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் உம்மை நெருங்கி வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தலும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.